Hi friends, welcome back to my channel Mass Life Tamil. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு ஊறுகாவும் சொல்லிக்கலாம், தக்காளி தொக்குன்னு சொல்லிக்கலாம். நிறைய தக்காளியோ சீப்பாக கிடைக்கும் போதோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வாங்கிட்டு அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் தக்காளி கட் பண்ணி ஒரு ஜார் நிறைய போட்டு எதுவுமே போடல, வெறும் இந்த காஞ்ச மிளகாவும் அது கூட போட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும். நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு கடாயை வச்சு அதை நல்லா தாராளமாக ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் கடலெண்ணெய். அதனால தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறோம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை போடுறதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அதிலே வேணாலும் அரைச்சிக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். அதை போட்டு நல்லா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த நைஸாக அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சூப்பராக கொதிக்க விடுறோம். இது நமக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டு கிளறி ஸ்கூலுக்குலாம் கட்டி வச்சு அரைச்சிடலாம். நான் செஞ்சு இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ இல்லை சாப்பாடு கிளறதுக்கோ காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு சூப்பராக வருது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலை, உப்பு கம்மியாக இருக்குன்னா உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு வேணுன்னா நம்ம கொஞ்சம் பெருமாள் அப்படியும் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இது பாருங்கள், எண்ணெய் கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் சைடில் மேலெல்லாம் அப்படியே சேர்ந்து வந்து பாருங்கள், அவங்க நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ நம்ம கலக்கினாலும் அந்த எண்ணெய் சுற்றி சுற்றி சைடில் தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம தக்காளி தொக்கு ஊறுகாய் சொல்லலாம். பாருங்கள் சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதுக்கு சும்மா செஞ்சு வச்சோம். இதுதான் நம்மளோட ஊறுகாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பாருங்கள், அது எடுத்து சூடான இட்லி கூட வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட இருக்குன்னு நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.